சொந்தங்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே ஒரு வீடு இருக்குங்க, அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த ஒரு வீட்டுக்கு போகிறதுக்க வேண்டி இதில் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி காடு. சரி, இதை தண்ணியில் மிதிச்சு போனால் உள்ளே கிடங்கும் இருக்குது அப்படின்ட்டு இதில் கூட்டி போயிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதில் போனேங்க, ஐயோ இதில் போனேங்க, வலிக்கு பாத்திரத்தோடு விழுந்து இதில் வந்து மிச்சம் அங்கே வருங்க. இதில் எப்படி போகலாம் பார்த்தேன், பட் முடியல, இதில் ஏற முடியல. இங்கே வருங்க, இதுலேருந்து விழுந்து கடைசியாக அந்த வீட்டுக்கே போண்டாடா சாமி அப்படின்ட்டு இங்கே வரைக்கும் ரிட்டர்ன் வந்துட்டேன். பாத்திரம் பூரா இப்போ அழுக்கு எங்கே இருக்க சவதியாக இருக்குது. இருந்தாலும் இப்போ தண்ணியில் கழுவியாச்சு. ஓகேவா, கடைசி பார்க்கல. சரி, ஒரு விஜயகாந்த் சார் டயலாக் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து சரி முயற்சி பண்ணும் அப்படிங்கிறக்காண்டி நானும் போகிறேன், போய் பார்க்குறேன். ஓகேவா, நிறையா பேர் கேட்டிருப்போம், உங்களை யாரையும் அதில் அங்கே போக சொன்னோம் அப்படின்னு நினைப்பாங்க, கேட்கவும் செய்வாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் கேட்டாங்க, அந்த பாத்திரத்தை கொடுக்கத்தான் வந்தேன். பாத்திரம் கெட்டு அங்கே இருக்குது. சரிங்களா, அது டவுனில் வந்து வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, பாத்திரம் கேட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்திரம் கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அது வெறும் சவதி கிடங்குங்க இருங்க, மழை. ஓகேவா, நான் நேர கையால் போகாமல் இருக்கிறது புண்ணியம். எப்படி இறங்குதுன்னா சுற்றி வர ரிட்டர்ன் போக முடியாதுங்க. ஏன்னா அங்கே ஒரு லாரி வர, ஒரு ஆள் நிப்பாட்டி போட ஒரு லாரி சைடு ஆக்கியிருக்காப்புல. அந்த சைடு ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஏதோ குளிக்கிற பதிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மொத்தம் அங்கே வீடு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, போகலை. இனிமேல் அங்கிட்டு போக முடியாது. சரி, எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் போக முடியாது. சரி, இதை போய் கொடுத்துட்டு வேறு ஒரு வழியாக போகலாம் அப்படின்ட்டு போகிறேன். சரிங்களா, அதுதான். ஐயோ சவதி வழுக்குதுங்க, என் செருப்பு வழுக்குது. அதான் பிடிப்பு இல்லை, அதான் கொஞ்சம் பிடித்துள்ள செருப்புனா கச்சு கச்சு நிற்கும். இது பிடிப்பு இல்லையா? அப்பா, இங்கே இருங்கிட்டலாம் ஆறு அது சில இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா புல். ஓகேங்களா, அந்த லாரி எடுக்காத எப்போ எடுக்காங்கன்னு தெரில. பாருங்கள், நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அதாவது இப்போ தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு விஜயகாந்த் சார் டைலாக் விட்டுட்டு வந்தேன். டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கு தான் செட் ஆகலை. நல்லா பேசி மொந்துரு கீழே விழுந்துங்க. இப்போ தான் கழுவிட்டு வந்தாங்க. ஏன்னா பூரா பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். நான் இப்போ தான் வந்து தண்ணியில் பூரா கழுவிட்டு வந்தேன். தவிர ஆறு ஓடுது. சரிங்களா, அது தண்ணியில் உட்காந்து இப்போ தான் கொஞ்சம் கழுவிட்டு தான் கொஞ்சம் எடுக்கிறேன் பூரா. ஓகேவா, டைலாக் நல்லா தான் இருந்துச்சு. கீழே விழுந்து கையால் பூரா நல்ல ஏன் யோகத்துக்கு சட்டாட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கடவுள் புண்ணியத்தில். அதுக்கு வந்து சைடில் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிடிச்சிக்கிட்டேன். இங்கே இல்லை, இங்கே பாருங்க. ஓகேவா, தண்ணி நல்லா ஆற்றுல, பெரிய ஆற்றுல நல்லா ஓடுது. இதில் ஏற்கனவே நான் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பண்ணணும்னா அவ்வளோதாங்க, ஆற்றோட நான் போயிட வேண்டி தான். ஓகேவாங்க, ஏன்னா ரொம்ப வழுக்குது, ஸ்லிப் ஆகுது. ஓகேவாங்க, இங்கே பாருங்க. அது ஏற்கனவே இதில் இருந்து ஒரு ஷார்ட்ஸில் வீடெல்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 2-3 வீடியோலாம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னா தண்ணி ஓவராக எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் தாண்டி ஏன் அப்படி போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பாத்திரம் கேட்டாங்க, அந்த பாத்திரம் கொடுக்கறதுக்காக போகிறேன். சரி, ஏதாவது முதல்ல காலையில் கேட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அங்கே வரைக்கும் தண்ணி இப்போ எடுத்துக்குவேன். ஓகேவா, இதை தாண்டி அங்கே இருக்கிற வீடு, அந்த வீடு தாங்க போகிறேன். அந்த வீட்டுக்கு போய் இன்னும் பாருங்கள், இந்த வயலில். சரிங்களா, நல்ல வயலில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஆறை தாண்டி வச்சு, ஆறு தான் அந்த பாலம் தான் அங்கே இருக்குது. ஓகே, அந்த பாலை தாண்டி தான் இங்கே வந்துட்டு இருக்கு. ஒத்தையடி பாதையில் நான் போகிறேன், பத்த பூங்குயிலே தேனி போகிறேன். ஓய் சந்தனம் பூசி சந்தனம் பூ நானும் வாங்குறேன். என்ன பண்ண, கஷ்டப்படுவாங்க. நோய் நொடி இல்லாமல் இப்படி ஒரு
கஷ்டப்பட்டு பிழைச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நோய் நொடி மட்டும் ஐயோ வழுக்குதுங்கிறங்க, செருப்பு வழுக்குது. நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்க. அப்பா கடவுளே, எந்த ஒரு மனுஷனுக்கு நோய் நொடி மட்டும் கொடுத்துடக்கூடாது. ஒரு காய்ச்சல்னாலும் கூட ஒரு ஊசி போட்டு சரியாக்கலாம். வழுக்குது இதில். புண்ணியத்துக்கு மழை நெருங்கி சாரல் பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? பாத்திரத்துக்கிட்ட அங்கே வச்சுட்டு வந்துட்டு, இல்லைன்னா பாத்திரக்கிட்டோடு இன்றைக்கி அதில் விழுந்து உடஞ்சிருக்கும்ப்பா. எல்லா பாத்திரம் உடஞ்சிருக்கும். எனக்கு மேலே எல்லாம் அடிபட்டுருக்கும்ப்பா. நல்லதாக போச்சு. இது இன்றைக்கி கடவுளாக பார்த்தா அது பாத்திரம் கெட்ட வச்சுட்டு அவங்க கேட்ட பாத்திரம் மட்டும் கொண்டு வந்தேன். ஒரு வழியாக நடந்துக்கிட்டே இருக்கேன். அந்த வீட்டுக்கிட்ட தான் பாருங்கள், அந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகேவா? நல்ல மழை பெஞ்சுன்னு இந்த நெல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா அழகாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், உங்கள் பாத்திரம் கேட்ட வீட்டில் ஆள் இல்லை, காலைல வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அம்மா விடுறா, அம்மாவோட போய் பணிக்கு போய் அந்த போய் பாத்திரம் கழுவிருக்கான் பாருங்கள். நம்ம ஊர் பிள்ளைல வேலை ஆகுமா? இந்த பையன் எப்படி பாத்திரம் கழுவிருக்கான்னு பாருங்கள். இல்லையா, நம்ம ஊர் பொட்டை பிள்ளையிலே வேலை பார்க்காது. போட்டுறா போட்ட ஓனத்தின ட்ரெஸ் ஒன்றும் எடுத்துட்டல? ஓனத்தின ட்ரெஸ் ஒன்றும் எடுத்துட்டல? இல்லை. சரி. அந்த பையன் பாத்திரம் கழுவி எடுக்காம வீடியோ எடுக்காம நினச்சிக்காம நினைக்கிறேன். என்னடா கழுவு, நீ கழுவுடா. என்ன அழகாக கழுவிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகாக பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். நல்ல பையன். அதாங்க கிளம்புவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எது கிடைக்குன்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும், எது நடக்குன்னு இருக்கோ அதுதான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா நான் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கேட்டாங்களா அப்படின்னு கொண்டு வரதுக்காண்டி இது எங்கே இருங்க ரொம்ப பாத்திரம் கொண்டு வரான்டா. ஏன்னா வேறு இடத்துக்கு போகணுங்க, நம்ம 2-3 வீடு தான் இருக்குது. அப்போ வேறு இடத்துக்கு போகணுன்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்தேன். பட் அவங்க என்ன காலையில் வேலைக்கு போயிட்டாங்களாம். சரிங்களா? 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிப்போச்சு. ஓகே, அந்த வீட்டில் உள்ளவங்க தான். பட்டு அதான் சொல்கிறோம்ல, எது நடக்கணுமோ அது தாங்க நடக்கும். எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். கிடைக்கணும் விதி இருந்தாலும், நடக்கணும் விதி இருந்தாலும் அது யாராலும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? நான் சரி நேற்றுக்கு காலைல கொண்டு வாங்க, கண்டிப்பாக பாத்திரம் எடுத்துக்கிறதே காலையில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு பாருங்கள், நடந்து போய்கிட்டே இருக்கேன். சவுதியும் தாண்டி வந்து கீழே விழுந்து, அது விழுந்த காட்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வைரலாக இருக்கு. நான் விழுலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோடு மொந்து. கடவுளே. யாராவது முதல்ல கேமரா பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி கேமரா பிடிச்சிட்டு யாராவது வந்திருந்தாங்களோ கண்டிப்பாக நான் விழுந்த வீடியோ வைரல் ஆகிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விழுந்து அந்த செடியை பிடிச்சி என்னமோ ஆற்றுக்குள்ளே விழாமல் போயிட்டேன். அதுதான் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆற்றுக்குள்ளே திரும்ப ரிட்டன் போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ரிட்டன் அது வழி தாங்க போகணும். ஒரு வண்டி வேறு குறுக்கு நிப்பாட்டிச்சு, அந்த வண்டி போகாமல் கிடந்துச்சு. சரி பார்ப்போம். அது செருப்பு நல்லா கிளிப்புள்ள செருப்பாக இருக்கணும். இது இருங்க, காலை பாருங்கள், சவதியை பாருங்கள், என் காலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் மிதிச்சு நான் வந்தது அங்கே, இது நான் மிதித்து வந்தால் தான் இப்போ ரிட்டர்ன் போய்க்கிருக்கனால. இங்கே பாருங்க காலில் சவதி இங்கே இருக்கு. ஏய் செருப்பு வரமாட்டேது. இங்கே இருங்க, இந்த செருப்பு கீழே மிதிச்சாலும் குழந்தை அங்கிட்டு ஓடுது. மீன் பாத்திரம் உடஞ்சாலும் பிரச்சனை, நம்மளா கீழே வந்தாலும் பிரச்சனை. செல்லு போயிடுச்சுன்னா ஒரு வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்க.
ஐயா எல்லோரும் கீழே கீழே செல்லு பண்ணணும்னு வாங்கிக்கல, நீ காலக்கை ஒடிச்சிட்டு இருந்தால் யார் பார்க்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இப்போ தற்சமயத்துக்கு ஓகேவா. சரிங்க பாருங்கள், ரிட்டர்ன் போய்க்கிருக்கேன். எவ்வளோ அழகாக குருவி பறக்க பாருங்க. அங்கே வருங்க, இங்கே பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஒரு வழியாக அந்த பாத்திரம் அங்கே எடுக்கவும் இல்லை, அவங்க ஆள் இல்லை. சரிங்களா, எடுக்கலன்னு இல்லை, அங்கே ஆள் இல்லை. அதனால் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. அதே பாதையில் வேறு பாதையிலையும் போக முடியாது. அதை காட்டி சகதி. இங்கே வருங்க பாலம். இந்த குப்பை பிடிச்சிட்டு தாங்க காமிக்கிறேன். அந்த குப்பை ஒரு பாத்திரம் விற்றாலும் எப்படினாலும் ஒரு 50 ரூபா அடிச்சிருக்கோம். அது இல்லாமல் போச்சு. இங்கே இருங்க, இதில் வலிக்கு இந்த குப்பை பிடிச்சி தாங்க இந்த வருங்க. இங்கே ஒரு கொப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொப்பை பிடிச்சிக்கிட்டே இல்லைன்னா போச்சு. இங்கே இருங்க, நான் வழுக்குனது தான் அது. இந்த சகதியில் இது வந்து ஏறினா இப்போ வந்து இறங்கியிருக்கு. இங்கே இருங்க, இங்கிட்ட பாலம், பெரிய தண்ணி விடுது. இங்கே இருந்தால் பெரிய பெரிய பாலம் விடுது. அங்கே லாரி வேறு நிப்பாட்டி போடுவாங்க, என்னன்னு தெரியல. அங்கே போய் பார்க்கணும் கிட்ட. இங்கே வருங்க, பார்க்குறேன் நான். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கே இருங்க, பார்த்து பேசணும் விழுந்து பாருங்கள் சகதி. ஒரு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு காலை கழுவிக்கூடும். தண்ணி நல்லது நேரத்தில். இல்லைன்னா வண்டியில் பஸ்ஸோடு ஏற்ற மாட்டாங்க யாரும். எனக்கு இப்படி சவதியோடு உட்காந்து பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்து உட்கார வேண்டாம். சரி, கழுவியாச்சு. ஒரு வழியாக கழுவியாச்சு. ஓகேவா. இங்கே பாருங்க, தண்ணியில் கழுவியாச்சு. அடுத்து தான் அங்கே இருக்கு அந்த வலிக்கு இருக்கு பாருங்க. அப்படி கூட வலிக்கு தான் அங்கிட்ட அவன் போனோம். போய் தான் அங்கே போகணுங்க. அந்த சரிங்களா, நான் கிளம்புறேன். பார்த்துட்டு கூட சொல்லிக்கலாம். சும்மா கழுவுனா தண்ணியாகும். லாரி வண்டியில் பதிஞ்சு அடைஞ்சி பாவம். ஐயோ, எங்கே இருங்க, இந்த பதிஞ்சிருக்கோருங்க. அந்த ஆளுங்கிட்ட விட்டுட்டு எடுக்க மாட்டான். புல்லில் சுற்றிடுச்சு பாவம். இங்கே எல்லாம் அள்ளி போட்டு இறக்குதாங்க. என்ன பண்ண. சரி, நமக்கு இந்த தேப்பாடுக்கு புல்லுக்குள்ள ஓடினா போ. யாருக்கும் டிரைவர் மாதிரி பாவம் தாங்க. இப்படி எப்படி உறக்கம்லாம் நம்மளாவது பகலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நைட்டு நிம்மதியாக உறங்கிருந்தோம். பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதை வண்டி ஓட்டி இடுப்பு வலிக்கத்தான் செய்யும். அதுமாரி உறக்கம் போய் சரிங்களா, பாவம் தான். அது வண்டி பதிஞ்சிக்கிடுச்சு அந்த புல்லுக்குள்ளே. அதை எப்படியோ போட்டு எடுத்து தள்ளிக்கிட்டு கிடந்துருக்காங்க. நான் நம்ம பிழப்பு பார்க்க போனேன். அங்கே போயிட்டு பார்த்தாலும் அங்கே ஆள் இல்லாமல் போச்சு. கேட்டீங்களா, என்ன செய்ய, மனுஷராக பிறகு எல்லாருமே எப்படியாவது எல்லாம் ஒரு ஜான வயிற்றுக்கு தான் இல்லையா. பாருங்கள், ஒரு வீட்டில் பாத்திரம் கட்டுருக்குங்க, அதை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வியாபாரம் பார்க்கணும். மழை கொஞ்சம் இருட்டிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம் இல்லையா. இதெல்லாம் பார்க்கணுங்களே, ஓனத்தை பார்த்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பேன். கடவுள் எப்படி வச்சுருக்காருன்னு பார்ப்போம். சரிங்களா, நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஓனத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக மழை. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மழையே கிடையாது. பட் இந்த வருடம் நல்ல மழை ஓனத்துக்கு. இதெல்லாம் ஃபாரஸ்ட் சைடு தான். ஓகேவா,
சித்திரப்பூ அழகாக ஆமாம் வினிஷு தோறடா ஏதோ பாத்திரம் வச்சுட்டு போயிருக்கு பாத்திரத்தை எடுத்தோம் எடுத்துக்கோ பாத்து இப்போ நினச்சிட்டு உள்ளோ ஒன்று எடுத்து பொறுத்துக்கடா இங்கோடு வேண்டா ஆமாப்பா ஓகே மதி உனக்கு ட்ரெஸ்ஸொക്കെ எடுத்தோ இங்கே வச்சுட்டு போயிருந்த பாத்திரத்தை இப்போ வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா நம்ம பாத்திரம் விற்றுட்டு உங்களை காமிக்கிறேன்.